ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? நம்ம வீட்டில் சின்ன கார்டனிங் பார்க்க போகிறோம். சின்னதாக தோட்டம் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ராகன் ஃப்ரூட். இது வாங்கி ஆல்மோஸ்ட் 1 இயர் இருக்கும். இது வந்து ஆர்கே பட்டறையில் தான் வாங்கினோம். ஸோ வாங்கி அப்படியே வச்சுட்டோம். நாங்கள் அவங்க கொடுப்பாங்களே பேக்கிங்கில் அப்படியே வச்சுட்டோம். அதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணல. ஸோ அதனால் அது இப்போ தான் க்ரோத் ஆகுது. இப்போ தான் அதை நாங்கள் ஒரு தொட்டியில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ தான் நல்லா பிரான்ச்சாக க்ரோத் ஆகுது. ஸோ இது பூ விட்டு காய வச்ச பிறகு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம். அதுலேயும் சங்குப்பூச்செடி விதை தான் போட்டேன், அதுவும் வருது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மிளகா செடி இருக்குது, பச்சை மிளகா செடி. இதுவும் விதை போட்டு வந்தது தான். பக்கத்துலேயே கனகாமரம் செடி, அது கூட செம்பருத்தி செடி ஒன்று வச்சுருக்கோம். அவரைக்காய் செடி ஒன்று வருது, அதுவும் விதை போட்டு வர்றது தான். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா திராட்சை செடி ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இதுவும் ஆர்கே பட்டறையில் தான் வாங்கிட்டு வந்து வச்சுது. பாதி செடி வந்து ஆர்கே பட்டறையில், பாதி எல்லாமே ஃப்ரைடே மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம். ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி இருக்குது. இப்போ தான் எல்லாமே பிஞ்சு விட்டுட்டுருக்கு. இது ஒரே ஒரு விதை மட்டும்தான் அக்கா போட்டா. ஸோ அது வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு. அது கூடயே ஒரு திராட்சை செடி ஒன்று இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி இப்போ தான் கொடி ஏற்றி விட்டுருக்கோம். அது கீழே வந்து ஒரு ரோஸ் செடி, 2 ரோஸ் செடி இப்போ தான் ரீசெண்டாக ஃப்ரைடே மார்க்கெட்டில் வாங்கினது அது. ஸோ எல்லாமே பூத்து முடிச்சிச்சு, கட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ வெயிலுக்கு எல்லா செடியுமே ரொம்ப வாடி போகுது. ஷேட் நெட் கட்டினா கொஞ்சம் ஓரளவுக்கு தப்பிக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே சுண்டக்காய் செடி, அது பக்கத்தில் கத்திரிக்காய் செடியும் இருக்குது. டேபிள் ஆரஞ்சு ஒன்று வச்சுருக்கோம். அது கூட அவரைக்காய் செடி ஒன்று, மாதுளப்பழ செடி, ஒரு தொட்டிலே எல்லாமே அதுவே தானே வந்தது தான். ஸோ அப்புறம் நித்திமல்லி செடி, இது வந்து நல்லா க்ரோத் ஆகி நல்லா பூத்துருந்தது. அக்கா ரொம்ப ஒரு பொதார் மாதிரி இருக்குன்னு சொல்லி கட் பண்ணி விட்டுட்டா ஃபுல்லாக க்ரோத். திரும்ப அது இப்போ தான் க்ரோத் ஆகிட்டுருக்கு. இது மல்லிப்பூ செடி, இது நல்லா பூத்து முடிச்சிடுச்சு. ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 10-15 பூக்கிட்ட பூக்கும். ஸோ நல்லா பூத்து இப்போ தான் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு சுண்டக்காய் செடி, அப்படியே தொட்டிலே முருங்கை செடி வச்சோம். ஸோ தொட்டியில் வைக்கிறதுனால அதுக்கு மேலே அது ஸ்பேஸ் இல்லை வேர் போகிறதுக்கு. ஸோ அதனால் அதுக்கு மேலே க்ரோத் ஆகலை, அப்படியே ஸ்டாப்பில் ஆயிடுச்சு. அது கூடவே வந்து சீத்தாப்பழம் செடி எல்லாமே தொட்டியில் வைக்கிறதுனால அந்த அளவுக்கு க்ரோத் இல்லை. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ செடி, மல்லிப்பூ தான் மோஸ்ட்டாக நிறைய இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் செடி ஒன்று, அதுவும் சந்தையில் விதை வாங்கிட்டு வந்து போட்டது தான். அது பாருங்கள், ஒரு ஸ்வீட் கார்ன் வந்திருக்கு. பக்கத்தில் இன்னொரு செம்பருத்தி செடி ஒன்று வச்சோம். இன்னொரு செம்பருத்தி செடி இது. லாஸ்ட்டில் மல்லிப்பூ செடி தான். மல்லிப்பூ, மாமரம் இதெல்லாம் அதுவே முளைச்சிக்கிட்டது தான். பக்கத்தில் ஒரு ரோஸ் செடி இருக்குது.